ஆக்குற நீ என்னோட ட்ரீமத்தான் ஃபுல்லாக்குற எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வண்டி குறுக்க வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஓரளவு பக்கத்தில் வச்சு எடுத்தேன் ஜூம் பண்ணி. அப்புறம் எடுத்துட்டு என் தங்கச்சி அதுக்கப்புறமாட்டி என்னையும் சேர்த்தேடு அப்படின்னா. அதில் நாங்கள் ரெண்டு பின்னாடி இருந்த மாதிரி இருந்துட்டு ஒரே டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி தான் ஈன்னு இழிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது வானத்தில் பாருங்களேன், அது ஒரு அதிசயம் மாதிரி தான். அதாவது கடவுள் வந்து அப்படி வானத்தை பிளந்துட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு ஒளி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப தூரமாகவே வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் ஏம்மா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட காமிச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப தூரம் போய் டயர்டாகி அதுக்கப்புறமாட்டு டீ வடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்தளவு உடனே நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ரொம்ப டைம் ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கே. அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு நல்லா சாமி கும்பிட்டோம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அவங்களுக்கு நம்ம அறிமுகமே கிடையாது. ஆனால் இந்த கோயில் தான் பார்த்துக்கிடுங்க, எஸ்ஐகே அம்மன் கோயில் கடங்கநெறியில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான எஸ்ஐகே அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு இங்கே இருக்கோம், எங்களை பற்றி தெரியவே செய்யாது. ஆனால் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி அப்படி எல்லாத்தையுமே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் தான் கேட்டுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் அவங்க வீட்டில் சாப்பிட்டு இருந்தாலும் நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் தான் இந்த சோளம் இருந்துச்சு, இந்த குட்டி குட்டி இந்த வெள்ளை சோளம் இருக்குல்ல, அந்த சோளம் இருந்துச்சு. அதில் அதை தான் எங்கள் அம்மா பறிச்சுட்டு இருந்தாவ. பறிச்சுட்டு அப்புறம் அத்தை ஊருக்கு போகிற வழியில் தான் ரெட்டியார்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சந்தை போட்டிருந்தாங்கன்னு அங்கேயும் பார்த்துட்டு அதில் அத்தை வீட்டுக்கெல்லாம் பண்டை வாங்கிட்டு அப்புறம் ஆடு கோழி எல்லாமே அங்கே சேல்ஸுக்கு இருக்கும் போல், அதில் அதையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் அதில் கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் இந்த ஒரு இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு கமெண்டில் பண்ணுங்கள். இழந்த இலை வந்து ஒரு விஷயத்துக்கு நல்லது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.